ஜனநாயகத்தின் ஒரு பரிதாப நிலை கண்டு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் மூத்த தலைவருமான RB உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில் அரிசி விலை உயர்வு பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் விஜய்க்கு நேரம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஜனநாயகன் திரைப்படத்தின் தோல்வியால் ஏற்பட்ட சோகத்தில் இருப்பதாக விமர்சித்த அவர், மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தின் ஒரு பரிதாப நிலை கண்டு கவலையிலே தலைமைச் செயலகத்திலே தலைகாட்டவில்லை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். 4 நாட்களாக தலைமைச் செயலகத்திற்கு தலைகாட்டாத நம்ம முதல்வர் விஜய்க்கு என்ன கவலையோ, ஜனநாயகன் மூர்த்திக்கு சென் கவலையா? ஆனா மக்கள் கவலையை அவர் கவனத்திலே கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தற்போது அனைத்து வகை அரிசிகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. சராசரியாக 20% வரை விலை உயர்ந்திருக்கிறது. 26 கிலோ அரிசி மூட்டைக்கு ரூபாய் 250 முதல் ரூபாய் 400 வரை விலை அதிகரித்திருப்பது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை கடுமையாக பாதித்திருப்பதை மாண்புமிகு விஜய் அவர்கள் கவலையோடு இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. தமிழகத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 91 லட்சம் டன் அரிசி தேவை. ஆனால் 75 லட்சம் டன் அரிசி மட்டுமே இங்கு உற்பத்தி ஆகிறது. அதிலும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறந்து விடப்படவில்லை. ஜூன் ஜூலைக்கான நீர் கர்நாடகம் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. வறட்சி தலைவிரித்து ஆடுகிறது டெல்டா பகுதியில, நெற்களஞ்சியத்தில. ஆகவே நமது தேவையை பூர்த்தி செய்ய ஆண்டுக்கு 1 லட்சம் டன் உயர்ரக சன்னரக அரிசி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் இம்முறை கர்நாடகாவில் போதிய மழை பெய்யாததால் சன்ன அரிசி விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழகத்திற்கு அவர்கள் அனுப்பும் அரிசியின் அளவும் குறைந்து விட்டது. அதோடு கடந்த 20 நாட்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து வீணாகி இருக்கின்றன. தற்போது தமிழ்நாட்டில் அரிசி விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறைந்தபட்சம் கஞ்சி காய்ச்சி குடிப்பதற்கு கூட அரிசி கிடைக்கவில்லை, விலை ஏறிக்கொண்டே போகிறது என கலங்கி போய் இருக்கிறார்கள் தமிழக மக்கள். விலையில்லாத வழங்கப்படும் அரிசியும் தற்போது தரமானதாக சமைத்து சாப்பிடும் தரத்துக்கு ஏற்ற வகையில இல்லை என்கிற ஒரு புகாரும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு? அண்ணாச்சி விஜய் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு? இப்ப போய் அவர்கிட்ட கேட்கலாமா? அவர் ஜனநாயகம் என்னாச்சுன்னு கவலையில 4 நாட்களாக தலைமைச் செயலகத்திலே தலைகாட்டாமல் தலைமறைவாக இருக்கிற நேரத்துல அரிசி விலை என்னன்னா நமக்கு என்ன என்ற நிலையில இருப்பாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை.